ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ரேடியோ பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸ்க்கும் பேசிக் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செக் பாக்ஸில் வந்து நம்ம மோர் தென் ஒன் ஃபீல்ட்ஸ் நம்மளால செக் பண்ண முடியும். பட் ரேடியோ பட்டனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளால அட்மோஸ்ட் ஒன் பாக்ஸ் தான் நம்மளால கிளிக் பண்ண முடியும். ஸோ அந்த ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த செக் பாக்ஸோட எக்ஸாம்பிள் தான் நான் ஸோ சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இந்த வேல்யூஸில் ஜஸ்ட் ஒன் வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ணி, ஸோ இதுவே நம்ம இந்த செக் பாக்ஸே நம்ம ரேடியோ பட்டனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸ்க்கு எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம செக் பாக்ஸு கன்வெர்ட் பண்ணுறது ரேடியோ பட்டன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக இங்கே XML ஃபைல்லே போயிட்டு நம்ம இங்கே கன்வெர்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட் வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வியூலேருந்து இன்னொரு வியூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இங்கேருந்தே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம கோட் போயிட்டு மாற்ற தேவையில்லை. ஸோ இதில் கோட் போயிட்டு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இந்த செக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நான் இங்கே ரேடியோ பட்டன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு அதுக்குண்டான ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்லாம் நான் இங்கே மேனுவலாக சேஞ்ச் பண்ணும். பட் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவும் இல்லாதங்காட்டி நம்மளுக்கு பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஐ மீன் அந்த செக் பாக்ஸோட அட்ரிபியூட்ஸ்லாம் சேம் மேட்ச் ஆகிறக்காட்டி நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் காம்ப்ளெக்ஸ் வியூ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே போய் டேரெக்டாக இந்த கன்வெர்ட் வியூ அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ரிலவெண்ட் வியூஸ் அப்படிங்கிறதுக்காட்டி நம்மளுக்கு இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ரேடியோ பட்டன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேடியோ பட்டன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ரேடியோ பட்டன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதோட டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது செக் பாக்ஸில் ஸ்கொயராக இருக்கும். பட் ரேடியோ பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் அப்படிங்கிறது ரவுண்டாக இருக்கும். ஸோ இப்போ கோடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அதோட ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். மற்ற டிசைன் எல்லாம் பட் இதில் சிமிலராக இருக்காட்டி ஜஸ்ட் அதே டிசைன் அப்படியே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம ரேடியோ பட்டனுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இது எல்லாத்தையும் ரேடியோ பட்டனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அது அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் 4 பட்டன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படிங்கிற ரேடியோ பட்டன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த 4 பட்டன் மட்டும் வச்சுருக்கலாம். ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பட் இது செக் பாக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது மாற்றணும். ஸோ இந்த 4 ஐடியும் நம்ம செக் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரேடியோ பட்டன் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ ரேடியோ பட்டன் ஸோ இந்த மாதிரி 4 ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த 4th ஆப்ஷன் இந்த லாஸ்ட் ஒன் நம்ம சாஸ் ஆட் பண்ணியிருந்த அந்த ரேடியோ பட்டன் நம்ம செக் பாக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். அது யூஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செக் பாக்ஸோட இந்த இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் கான்ஃபிக் லிஸ்னர் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ சேம் ஆர்டர் பட்டன் 4 செக் பாக்ஸ். ஸோ நேம் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பட் அது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ CB1 அப்படிங்கிறது ரேடியோ பட்டன் 1 அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணும். ஸோ சேம் நம்மளுக்கு உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு ஸோ ஆர்டர் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ இதில் எந்த வேல்யூ இருக்கோ ஸோ அந்த வேல்யூ மட்டும் வந்துருக்கும். ஸோ நம்ம ரேடியோ பட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒன் வேல்யூ மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு பட்டனும் நம்மளுக்கு செக் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணிட்டு ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இது ரன் ஆகிட்டோம். ஸோ நம்மளுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எந்த ரேடியோ பட்டன் கிளிக் ஆகிருக்கோ ஸோ அந்த ரேடியோ பட்டனோட காஸ்ட் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு என்னென்னா ஸோ ஜஸ்ட் இதில் ஏதோ ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒன்னோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு வரணும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ பட்டனாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் 1 கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டோட்டல் பிஸாவோட டோட்டல் மட்டும் வந்துடுச்சு. பட் நான் இங்கே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ நான் எல்லாமே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் ரேடியோ பட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஏன் இது வந்து எல்லாமே கிளிக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேடியோ பட்டன் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ப்ளேஸ் பண்ணும்போது அது சிங்கிள் ரேடியோ பட்டனாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே சேர்ந்து இந்த 4 பட்டனில் ஒரு பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு சிங்கிள் ரேடியோ பட்டன் ஆக்ட் ஆகும். இது ஒரு சிங்கிள். ஸோ இதுக்கும் நம்ம லிங்க் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் நம்ம தனியாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த ரேடியோ பட்டன் தனியாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் எல்லாமே வர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு இந்த 4ம் எனக்கு சிங்கிள் ரேடியோ ஒரு சிங்கிள் சோர்ஸ் வந்து எனக்கு இந்த 4ல் ஒரு பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த 4ம் நம்மளுக்கு லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த லிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ குரூப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேடியோ குரூப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 4